யாரெல்லாம் வந்து கீபோர்டு வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸி அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்ட போறேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈஸியா கீபோர்டு வாசி. ஸோ நம்ம ஆல்ரெடி பிகினர் சீரிஸ் 1ல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா, கீபோர்டுடைய நேம்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எப்படி நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி லெசன். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது உங்களுக்கு லாஸ்ட் லெசனில் 2 கீஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஞாபகம் இருக்கும். ஒன்று சி, இன்னொன்று எஃப். ஓகே, ஸோ சி வந்து நம்மளுக்கு இந்த 2 பிளாக் கீஸ்க்கு லெஃப்ட் சைடில் சி இருக்க போகுது, அண்ட் 3 பிளாக் கீஸ்க்கு லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு எஃப் இருக்க போகுது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 2 பிளாக் கீக்கு ரைட் சைடில் இ இருக்குது. ஓகே, 2 பிளாக் கீக்கு ரைட் சைடில் இ இருக்கு, 3 பிளாக் கீக்கு ரைட் சைடில் பி இருக்கு. ஓகே, இ பி. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம 2 பிளாக் கீ பார்த்தாச்சு, அதுக்கு லெஃப்ட் ரைட்டு கிளியர். 3 பிளாக் கீ பார்த்தாச்சு, அதுக்கு லெஃப்ட் ரைட் கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 2 பிளாக் கீக்கு சென்டர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா டி. ஓகே, ஸோ 2 பிளாக் கீக்கு சென்டர்ல இருக்கிறது டி, அண்ட் 3 பிளாக் கீக்கு, அதாவது லெஃப்ட் சைடில் எஃப் இருக்கா, எஃப்க்கு அப்புறமா ஜி, அண்ட் 3 பிளாக் கீக்கு ரைட் சைடில் பி இருக்கு, பிக்கு முன்னாடி ஏ. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் இந்த கீஸை ஞாபகம் வச்சுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லா கீஸையும் பார்த்த உடனே இது வந்து என்ன கீ அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க இல்லை மெமரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீ ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் கீ ஐடென்டிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் அண்ட் டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். See you guys.